ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ப்ராப்ளம்ஸ் டியூரிங் அடலசன்ஸ். இந்த அடலசன்ஸ் ஏஜில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அடலசன்ஸ் இஸ் மார்க் செவரல் சேஞ்சஸ் ஆஃப் ஃபிசிக்கல், மென்டல், எமோஷ்னல் மேக்கப் ஆஃப் த பாடி. அவங்க உடல் ரீதியான மாற்றங்கள், மன ரீதியான மாற்றங்கள், அவங்களுக்கு எமோஷ்னல் உணர்வுபூர்வமான மாற்றங்கள் அவங்க உடம்பில் நடக்க ஆரம்பிக்குது. அட்ஜஸ்ட் டு தீஸ் சேஞ்சஸ் இஸ் டிஃபிகல்ட் அண்ட் மே லீட் டு செவரல் ப்ராப்ளம்ஸ். அட்ஜஸ்டிங் டு தீஸ் சேஞ்சஸ், இந்த விஷயங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயமாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் நிறைய ப்ராப்ளத்தை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. பார்ப்போம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னன்றதை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், a person may become confused and start worrying about his or her changing looks. அவங்க மேலே அவங்களுக்கு ரொம்ப அக்கறை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அவங்கள பற்றி நிறைய சிந்திப்பாங்க, கன்ஃபியூஸ் ஆவாங்க, கவலைப்படுவாங்க. அண்ட் ஒன் மே பிகம் சென்சிட்டிவ் டு ஒப்பீனியன் ஆஃப் அதர்ஸ். மற்றவங்க சொல்கிறத அந்த ஒப்பீனியனை அவங்களால கேட்கவே முடியாது. மே ஈஸிலி பிகம் அஃபென்சிவ். அதுக்கு எதிராக மாறுவாங்க. அவங்க சொல்கிற ஒப்பீனியனுக்கு ஆப்போசிட்டாக விஷயங்கள் சொல்லுவாங்க, அப்செட் ஆவாங்க, கோவப்படுவாங்க. அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கணும். இந்த அடலசன்ஸ் ஏஜில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்னு அப்படின்னு ரெண்டாவது பாயிண்ட்டை நம்ம பார்க்குறோம். தேர்ட் பாயிண்ட் பாருங்களேன், ஒன் மே ஹாவ் செவரல் கொஷின்ஸ் ரிலேட்டிங் டு த ஃபிசிக்கல் சேஞ்சஸ் தட் அக்கரிங் இன் பாடி, செக்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ் and may seek other sources for information. Several questions relating to the physical changes. அவங்க உடலில் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். அண்டு செக்ஸ், அவங்களுடைய உடல் ரீதியான மாற்றங்களில் the individuals, male and female individuals, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ் அதில் நிறைய மாற்றங்கள் வரும். அண்ட் மே சீக் அதர் சோர்சஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன். அப்போ உடல் ரீதியான மாற்றங்கள், இந்த செக்ஸ், அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அது சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் அவங்களுக்கு நிறைய உருவாக ஆரம்பிக்கும். லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ், வாழ்க்கை முறை மாற்றங்கள் அவங்க நிறைய சந்திப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். However, these questions should be put the correct source for the right answers. அப்போ இந்த கேள்விகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டான சோர்ஸ் அவங்களுக்கு கிடைக்குமா, சரியான பதில் அவங்க எதிர்பார்ப்பாங்க இந்த அடலசன்ஸ் ஏஜில். ஒன் மே ஆல்சோ வாண்ட், பாருங்கள் அடுத்த பாயிண்ட், ஒன் மே ஆல்சோ வாண்ட் டு பி டிபெண்ட் பட் would be unused or unsure about it. இண்டிபெண்ட், சரி, அவங்க என்ன பண்ணுவாங்க, யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இண்டிபெண்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க மைண்டில் ஓடிட்டுருக்கும். அன்அஷ்யூர் அபவுட் இட். இதை பற்றியும் அடலசன்ஸ் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் ஸ்டேஜ் இன் பர்சன்ஸ் லைஃப் டைம். அவங்களுடைய வாழ்க்கை காலங்களில் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ஸ்டேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அடலசன்ட் ஸ்டேஜஸ்ன்னு சொல்கிறோம். ப்ராப்பர் கைடன்ஸ் வில் ஈஸ். அப்போது சரியான வழிகாட்டு முறைகள் அவங்களுக்கு கொடுக்கறதால அவங்க அதிலேருந்து, அந்த கன்ஃபியூஷன்லேருந்து இந்த அடலசன்ஸ் பீப்புள்ஸ் ரிலீவ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதை நம்ம இங்கே பார்க்கணும். இங்கே கொடுத்துருப்போம் நம்ம கன்ஃபியூஷன். Confusion as well as help the adolescent to more comfortable with these changes. அப்போது ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்கறதால அவங்க நிறைய குழப்பங்கள்லேருந்து ஈஸியாக ரிலீவ் ஆவாங்க. இட் இஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள் டு டாக் யுவர் பேரண்ட்ஸ். அதேமாதிரி சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எல்டர் சிப்ளிங்ஸ் உடன் பிறந்தவங்க, அவங்க அட்வைஸ் கொடுக்குறது. அண்ட் எனி அதர் ஓல்டர் பர்சன் தட் யூ மே ட்ரஸ்ட், சரிங்களா? அப்போது என்ன பண்ணுவாங்க, பேரண்ட்ஸாக இருக்கட்டும், கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, சரிங்களா? அப்போ அந்த விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணணும், நம்பணும். அவங்க சொல்கிறது சரிதான்,
அப்படிங்கிறத நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் ப்ராப்பர் கைடன்ஸ், அதுதான் ப்ராப்பர் கைடன்ஸ்ன்றது. அதை கேட்காம இல்லை நான் பண்ண முடியாது, நீங்கள் சொல்கிறது என்ன நான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாச்சுன்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அவங்க வாழ்க்கையில் உருவாக ஆரம்பிக்கும். அதர் கைடன்ஸ் several other habits must also be kept in mind. சரிங்களா? அப்போது அதர் கைடன்ஸ், இதை தவிர வேறு யாருன்னா உங்களுக்கு சொல்கிற விஷயங்கள்லாம் உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். இட் இஸ் இம்பார்ட்டண்ட் டு ஈட் ரெகுலர் ஹெல்த்தி மீல்ஸ். ஓகே, இட் இஸ் இம்பார்ட்டண்ட் டு ஈட் ரெகுலர் ஹெல்த் மீல்ஸ், எக்ஸசைஸ் ரெகுலர்லி அண்ட் டாக் அடிகேட் ரெஸ்ட். சரிங்களா? ஈட் ரெகுலர் ஹெல்த்தி மீல்ஸ், நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றது, எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுறது, ஓய்வு சரியான நேரங்களில் ஓய்வு அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. பர்சனல் ஹைஜீன் இஸ் மஸ்ட் பி ஆல்சோ மெயின்டைன் வெரி ஸ்ட்ரிக்ட்லி அட் திஸ் ஸ்டேஜ். இப்போ சுகாதாரமாக இருக்கிறது, சுத்தமாக இருக்கிறது, பர்சனலாகவே அவங்க க்ளீனாக இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த ஸ்டேஜில். யூ மஸ்ட் லேர்ன் டு கேர் யுவர் பாடி அண்ட் மெயின்டைன் குட் ஹெல்த். இல்லையா? அப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுடைய உடல் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அவங்களுடைய ஹெல்த்தை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறோம். அடுத்த ஸ்டேஜ் பாருங்களா, அடல்ட்ஹுட். இது எந்த ஏஜ்லேருந்து இந்த அடல்ட்ஹுட் ஸ்டேஜ் உருவாகுது பாருங்கள். தி ஸ்டேஜ் அக்கர்ஸ் ஃப்ரம் ஏஜ் ஆஃப் 18 onwards, 18 வயசுக்கு அப்புறம். டியூரிங் அடல்ட்ஹுட் ஆல் த ஆர்கன்ஸ் இன்க்ளூடிங் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் ஹேவ் அச்சீவ்ட் ஃபுல் க்ரோத் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி. 18 வயசு ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய பாடியில் எல்லா ஆர்கன்ஸும் மெச்சூர் ஆகுது, ஃபுல் க்ரோத் ஆகுது அண்ட் ஃபங்க்ஷனலாக ஆக ஆரம்பிக்குது. ஸ்பேர்ஸ் க்ரோத் மைட் ஸ்டில் அக்கர் அட் சம் இண்டிவிஜுவல்ஸ். அப்போது சில பேருக்கு இது என்ன ஆகும், க்ரோத் ஸ்டாப் ஆகும் இந்த ஏஜ். அதுக்கப்புறம் அவங்களுடைய வளர்ச்சிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஹவெவர் த போன்ஸ் ஆஃப் த லிம்ஸ் ஸ்டாப் க்ரோயிங். சரியா? சில பேருக்கு என்ன ஆகும்னா அவங்களுடைய எலும்புகள், அவங்களுடைய உடல் வளர்ச்சிகள் இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். கை காலெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான், க்ரோத் ஸ்டாப் ஆகிடும், வளர்ச்சி நின்றுடும். இது அடல்ட்ஹுட் ஸ்டேஜில் வரக்கூடிய மாற்றங்கள். அடுத்து நம்ம ஓல்ட் ஏஜ் பற்றி பார்க்க போகிறோம். திஸ் இஸ் த லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் ஆஃப் எ ஹியூமன். ஆன்செட் திஸ் ஸ்டேஜ் மே டிஃபர் இன் டிஃப்ரெண்ட் பீப்புள் டு த பை 60 வயசு ஆனாலே அவங்க ஓல்ட் ஏஜ் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடுறோம். டியூரிங் திஸ் ஸ்டேஜ் போன் பிகம் பிரிட்டில். அப்போ இந்த வயசில் பார்த்திங்கன்னா எலும்புகள் இருக்கும், ஆனால் இந்த எலும்புகள் பார்த்திங்கன்னா ஈஸியாக உடையக்கூடிய தன்மை உள்ளதாக இருக்கும். ஏன்னா அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் எதுவுமே இருக்காது, அதனால் ஈஸியாக பிரேக் ஆகும், அதுதான் பிரிட்டில். அண்ட் மசில்ஸ் பிகம் வீக், உங்களுடைய மசில்ஸ்லாம் வீக் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் ஆர்கன் அண்ட் டிஷ்யூஸ் கிராஜுவலி ஸ்டார்ட் மேல் ஃபங்க்ஷனிங். உடலில் இருக்கிற உறுப்புகள் எல்லாமே, டிஷ்யூஸ் எல்லாமே மேல் ஃபங்க்ஷனிங், சரியாக வேலை செய்யாமல் போயிடுது.